திருவள்ளூரில் சரக்கு ரயிலில் ஏற்பட்டுள்ள தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் நாசர் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அதிகாலை 5:20 மணிக்கு ஏற்பட்ட கோரச்சம்பவம். அந்த கோரச்சம்பவத்தில் ஏறக்குறைய 52 வேகன் இருக்கக்கூடிய டீசல் ஏற்றி வந்த ஜோலார்பேட்டை நோக்கி சென்ற அந்த 4 வேகன் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அதோட இன்னொரு வேகனும் சேர்ந்து 5 வேகனாக மறைஞ்சிடும். மீதி இருக்கிறதெல்லாம் பாதுகாக்க அவர்களை பிரித்து எடுத்து கொண்டு போயிட்டோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு கிணங்க அவையெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டு இங்கே சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் அவர்களெல்லாம் பாதுகாப்பான சமூக கூடத்தில் தங்க வச்சு அவர்களுக்கு தேவையான காலை உணவு, மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் எந்தவித காரணத்தை கூட எந்த விதமான அசமாவும் ஏற்படாத அளவுக்கு அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கே முகாமிட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர், அதே போன்ற மருத்துவத்துறை அதிகாரிகள் எல்லாருமே இங்கே அலர்ட்டாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மணி நேரத்தில் கட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இருந்தாலும் ஒரே ஒரு வேகன் மட்டும் மீதி எரிஞ்சிட்டு அது ஒன்று ஒரு சில மணி நேரங்களில் முடிச்சிருவாங்க. அதையும் முடிச்சிருவாங்க. இல்லை, இதனால் இப்போ ரயில்வே திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு போகிறது ரயில் பாதைகளை எதனா நீங்கள் சரி பண்ணி அது மாதிரி எந்த விதமான போக்குவரத்து தடை ஏற்படக்கூடாது என்று தான் மாண்பு முதல்வர் அவர்கள் திருவள்ளூர்ந்து அங்கே தரைமார்க்கமாக போக வேண்டும் என்பதற்கு அனைத்து போக்குவரத்து வசதிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கிழக்கு பகுதி திருவள்ளூர்ந்து கிழக்கு பகுதியில் செல்வதற்கான ஏற்பாடுகளும் மாண்பு தமிழக முதல்வர் முடுக்கிவிடப்பட்டு அந்த பணிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிடப்பட்டு அந்த பணிகளும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் மக்கள் பாதிப்பு இல்லை, ஒருத்தர் கூட எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஒரு சின்ன சிராய்ப்பு கூட யாருக்கும் இல்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பான முறையில் உடனே அது ஏற்பட்ட உடனே அசம்பவம் ஏற்பட்ட உடனே அவங்களாம் வெளியேற்றி அவர்களாம் வந்து பாதுகாப்பான முறையில் இதில் விடுதலை தங்க வச்சிருக்கிறோம். நாங்கள் சமூக கூடங்களில் தங்க வச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு நிமிஷத்தில் கட்டுக்குள்ள வந்தோம்னா அவங்களை திருப்பி அவங்க பழைய மாதிரி போயிடலாம். இந்த விபத்து எதனால் ஏற்பட்டு அது அதிகாரிகளை தான், அரசு இந்த ரயில்வே அதிகாரிகளை தான் கேட்கணும். அவங்களுக்கு தான் தெரியும். தெரிய வாய்ப்புகள். தீப்பற்றி எரிந்த 2 வேகன்களும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது என்றும், ஒரு வேகன்களில் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றும், போக்குவரத்தில் சீரான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் நாசர் தந்தி டிவிக்கு பேட்டியளித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.